மதுரைக்காரன்னு சொல்லிக்கிறதே ஒரு அவமானமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 30 டேஸில் 50K ஏர்ன் பண்ண போகிறோம். அதில் இன்னைக்கு டே 7. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரண். ஃபஸ்ட்டு காராக வெயிலில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செல்லூரில் பாலம் கட்டுற ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து சில பள்ளங்களும் வந்து உருவாகிருக்கு. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த சின்னதாக ஒரு இடம் கிடைச்சா போதும் அங்கே போய் குப்பையை கொட்டிடுறாங்க. அதை பார்க்கவே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அங்கேருந்து கிளம்பி 4 கார் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். அங்கே போனால் 2 கார் தான் இருந்துச்சு. காற்று பலமாக அடித்து கவர்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அதை இல்லாமல் ஓரமாக எடுத்து வச்சுட்டு காரை பார்த்தேன். கார் பூரா பொட்டையாயிருச்சு. அதையை வந்து கிருட்டுன்னு தேய்ச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு காரையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒயிட் கார் இல்லை, அதனால் வந்து அங்கேருந்து 2 கார் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். 4th கார் நம்ம டெய்லி பண்ணுற கார் தான். அங்கே போகிறப்போ வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து சீக்கிரமாகவே அந்த காரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு காலையிலே சாப்பிட்டு அடுத்த கார் போனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கேன். கார் வந்து நிறைய கார் கட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, நேற்று ஒரு கார் விட்டோம், அங்கேயாச்சும் போய் அந்த காரை பார்க்கலான்னு பார்த்தா அந்த கார் வந்து ஸ்பாட்டில் இல்லை, அதுவும் கட் ஆகிருச்சு. என்னடா இன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து அப்பார்ட்மெண்ட் காருக்கு வந்துட்டோம் பிபி குளத்தில். அந்த காரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு 5 கார் தான் பண்ணியிருக்கோம். 530 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சாப்பாடு ஒரு 40 ரூபா கழிச்சிட்டு போக 490 ரூபா மட்டும்தான் இன்னைக்கு ஏர்னிங்ஸு. இன்னும் அதிகமாக ஓடணும். நாளைக்கு டே 8ல் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.